ஐயா, நம்ம சேலம் உத்தமச்சோழபுரம் கரபுரநாதர் கோயிலோட தலைவரலாறு கொஞ்சம் சொல்லுங்க. திருச்சிற்றம்பலம். ஊழியர்கான் வெற்பொழித்த புகழியர்கான் கடல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த விரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வண்டொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி போற்றி. எல்லாம் அல்ல உமையொரு பாகராக சேலம் மாவட்டம் உத்தம சோழபுரத்திலே கரவரநாதர் என்னும் நாமத்தோடு இங்கே ஆட்சி செய்து வருகின்ற ஸ்ரீ பெரியநாயகி உடனமர் கரவரநாதர் சுவாமி க்ஷேத்திரத்துடைய சிவாச்சாரியார் ராஜலிங்கம் பேசுகின்றேன். உத்தம சோழபுரம் கரவரநாதர் என்ற பெயர் காரணம் வருவதற்கு, சிறு பாலகன் பூஜை செய்த பொழுது சுவாமி முடி எட்டாத போது, தாத்தா நீ உயரமாக இருக்கே, நானும் சின்ன பையனாக இருக்கேன், முடி சாய்ச்சி கொடுத்தா பூஜை பண்ண ஏதுவாக இருக்குன்னு கேட்டதாகவும், அந்த பாலகனுக்கு மனமிறங்கி முடியை சாய்ச்சி கொடுத்துருக்கார். ஒரு புறத்தை சாய்த்தினால புறம் கரன்கிற அசுரன் வந்து பூஜை பண்ணியிருக்கார். அதாவது ராவனுடைய தம்பி கரதூஷணன். அவர் இங்கே பூஜை பண்ணதுனால சுவாமி ஒரு புறமா சாதத்தில் புற சுவாமி நாதர் கரபரநாதர் அப்படின்னு பெயர் பெற்றது. அம்பாளுடைய பெயர் பிரகன்நாயகி, பெரிய நாயகி என்று சொல்லப்படுவோம். சுவாமியானது சுயம்பு மூர்த்தி. இந்த திருக்கோவிலில் ஔவையார், நாரதர், அருளிநாதர், திருநாவுக்கரசர் பாடல் பெற்ற வைப்பு ஸ்தலமாக உள்ளது. இங்கே ஔவையாருடைய வளர்ப்பு மகள் அங்கவை சங்கவைக்கு இங்கே திருமணம் நடைபெற்றிருக்கின்றது. அப்பொழுது திருக்கோவிலுடைய மன்னருடைய குமாரன் அவரை சிறைப்பிடிச்சு வச்சுட்டார்ல பாண்டிய மன்னன். அவை பிராட்டியார் சேரன்ட்ட கேட்டு சோழன்ட்ட கேட்டு, யாருமே இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, நீ பாண்டியனை தான் பார்க்கணும்னு சொல்லி பாண்டிய மன்னன்ட்ட போய் முறையிட்டு அந்த தெய்வீகன் அவனை அனுப்பு வெளியில் அப்புன்னு சொல்லும்போது முடியாது என்று அடம்பிடித்து இருக்கின்றார். அப்பொழுது அவைப்பிராட்டியார் விநாயக பெருமானிடத்திலே ஒரு பாடல் பாடி, விநாயக பெருமான் கஜனாக யானையாக தோன்றி அந்த கோட்டையை இடித்து தள்ளி அந்த தெய்வீகன் என்றவனை வெளியே வரவழைத்து திருமணம் செய்து வைத்திருக்கின்றார். அந்த திருமண நிகழ்ச்சியின் போது கூட அந்த மூவேந்தர்களும் படைசூழ அந்த திருமணத்தை தடுக்க நினைத்தார்கள். அப்பொழுது வரும் பொழுது அவர்கள் வரும் பாதையிலே குறுக்கே பாலமாக வெடித்து அவர்கள் அந்த பக்கத்திலிருந்து இந்த பக்கம் வர முடியாதபடி செய்தமையால் அவை பிராட்டியுடைய சிறப்பு இவ்வளவு தூரம் இருக்கா அப்படின்னு அந்த மூவேந்தர்களை உணர்ந்து அவர்களே சீர்கள் சிறப்புகள் செய்து அந்த திருமணத்தை நடத்தி வைத்திருக்கார்கள். அப்பொழுது அவை பிராட்டியார் நீங்கள் 3 பேரும் இங்கே திருமணி முத்தாற்றிலே ஸ்நானம் செய்து இங்கே கரவரநாதரை சேவிக்க வேண்டும் என்று கேட்க, அந்த மூவேந்தர்களும் இங்கே சேரன் தங்கியது சேலமாபுரி சேலமும், பாண்டியன் தங்கியது வீரபாண்டியும், சோழன் தங்கியது உத்தம சோழபுரம் என்று பெயர் வர காரணமாக உள்ளது. உத்தம சோழன் என்பது உத்தம செட்டியார் ஒரு செட்டியார். அவர் பெரிய பருப்பு வியாபாரி. பருப்பு, உளுந்து, மிளகு எல்லாம் எடுத்துகிட்டு உளுந்தூர்பேட்டை சந்தைக்கு கொண்டு போயிட்டுருக்கார். அப்பொழுது சுவாமி கிளறுமா போய் 5-6 மிளகு கொடு அப்படின்னு கேட்கும் பொழுது, மிளகில்லை உளுந்து அப்படின்னு சொல்லி அவர் எல்லாம் அந்த உளுந்தூர்பேட்டையில் போய் பிரிக்கும் பொழுது மிளகெல்லாம் உளுந்தாக இருக்குது. அப்போ தான் செய்த தவறை உணர்ந்து வந்தது பகவான் தான் அப்படின்னு இங்கே அந்த முன்மண்டபத்தை கட்டி கொடுத்ததாக வரலாறு கூறுகிறது. அதனால் அவருடைய காரணமாக உத்தம சோழன் தயா சோழ சுவாமி ஒரு புறமாக சாஞ்சனால உத்தம சோழபுரம் என்று பெயர் நாமபுரம் ஆயிற்று. ஔவையார் சிலை இப்போ வச்சதுங்களா இல்லை ஆதி காலத்தில் இருக்கு? ஔவையாருடைய சிலை போன கும்பாபிஷேகத்தில் வச்சது தான். ஔவையாருடைய சிலை பண்ண அங்கவி சங்கி திருமணம் பண்ணோடனே அவை பிராட்டியார் பகவானே உனக்கு என்ன வர வேணும்னு கேட்கும் பொழுது, எனக்கு இந்த வயது காலத்தில் எந்த வரவும் வேண்டாம், இங்கே வரவாளுக்கெல்லாம் நல்லபடியாக சீக்கிரம் திருமணமாகணும் அப்படின்னு கேட்க அப்படியே ஆக்கியம் பண்ணியிருக்கார்.
அதனால் இது ஒரு கல்யாண பரிகார ஸ்தலமாக வந்து 5 மாலைகள் வாங்கி வந்து விநாயகர், சுவாமி, அம்பாளுக்கு போட்டு, யாருக்கு திருமணமாகலையோ அவள் கையினாலேயே ஒரு மாலையை ஔவையாருக்கு போட்டு, ஒரு மாலை சுவாமிக்கு அம்பாளுக்கு போட்டு, அந்த மாலை அவள் கழுத்தில் போட்டு ஒரு ரட்சாபந்தம் கொடுத்தா சீக்கிரமாக திருமணம் நடைபெறுது. நிறைய திருமணங்கள் நடைபெற்றிருக்கிறது அதை வச்சு. அதனால் தற்போது வச்சது தான். ஒரு கரடி சித்தரோட கொஞ்சம் சிறப்பு சொன்னாங்க. கரடி சித்தர் வந்து சித்தர் வந்து கருங்காட்டு சித்தர் கரடி சித்தராக இங்கே வந்து பூஜை செய்திருக்கார். அந்த பூஜை செய்கிற பொழுது ஒரு வேளாள கவுண்டர் வீட்டில் தன்னுடைய அக்கா பையனை தோட்ட வேலைக்கு அமர்த்தி, அந்த தோட்ட வேலை செய்து என்னுடைய பொண்ணை உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். 3 பொண்ணுகள் அவர்களுக்கு. ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டார், 2வது பெண்ணை தரேங்கிறார், 2வது பெண்ணையும் கல்யாணம் பண்ணிட்டார், 3வது பெண்ணை தரேங்கிறார். 3வது பொண்ணு வந்து வேறு இடத்துக்கு மனம் பேசும் பொழுது அந்த பையனாவுடன் அந்த ஊர்க்காரட்டெல்லாம் போய் சொல்கிறாங்க. அவங்க எல்லாம் ஒரு பஞ்சாயத்து கூடி, உனக்கு யார் சாட்சி அப்படின்னு கேட்கும்போது எனக்கு வந்து கரடி தான் சாட்சி அப்படின்னு சொல்கிறாப்புல. கரடி தான் சாட்சின்னு சொல்கிறது எல்லோரும் ஏளனமாக சிரிக்கிறாங்க. அப்போ வந்து அந்த கரடி வந்து தன்னுடைய சிரத்தை 3 தடவை அசைச்சு சாட்சி சொல்லியதும் அந்த பையனுக்கு அந்த பெண்ணை திருமணம் ஆனதாக வரலாறுகள் குறிக்கிறது. வரலாற்று சான்றுகள்லாம் இருக்குது பின்னால் இருக்குது. வரலாற்று சான்றுகள், கல்வெட்டுகள் இருக்குது, ஸ்தல புராணம் இருக்குது. ஸ்தல விருஷம் வில்வமரம். ஆமாம். திருமணி உத்தாற்று நதி விருஷம் வில்வம். கல்யாணம் குறைஞ்சபட்சம் எல்லாத்துக்குன்னா இது வரைக்கும் கடைசி வரைக்கும் 112 கல்யாணம் ஒரே நாளில் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து கல்யாணம் ஆகணும்னு வேண்டிங்கன்னா என்ன பரிகாரம்? அதான் 5 மாலைகள் வாங்கி வந்து விநாயகர், சுவாமி, அம்பாள் மாலை போட்டு, ஒரு மாலை வந்து அவள் கையினாலேயே ஔவையாருக்கு போட்டு பிரார்த்தனை பண்ணிட்டா சீக்கிரம் கல்யாணம் ஆகுது. இது வந்து எங்களுக்கு ஒரு ஆச்சரியமான சம்பவம். அவை பிராட்டியார் திருமூலர் அருணகிரிநாதருடைய காலம் அப்படின்னா பாருங்களா, 2000 ஆண்டுகளுக்கு உடையதாக இருக்கலாம். ஆமாம், ரொம்ப சிறப்பு வாய்ந்த தலம். இது வந்து சித்திர மாதங்கள், சித்ரா பௌர்ணமி, தேர் திருவிழா 7 நாட்கள் சிறப்பாக நடைபெறும். சித்திரை வைகாசியில் வைகாசி விசாகங்கள் நடைபெறும். ஆணி மாதத்தில் ஆணி திருமஞ்சனம், ஆடியில் ஆடி பூர நிகழ்ச்சிகள் அம்பாளுக்கு ரொம்ப சிறப்பாக நடைபெறும். ஆவணியில் பிட்டு திருநாள் நடைபெறும். புரட்டாசியில் நவராத்திரி 10 நாள் உற்சவங்கள் நடைபெறும். ஐப்பசியில் சூரசுகுமார சஷ்டிகள் 6 நாள் விசேஷமாக வள்ளிதேவ சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பான பூஜைகள் வந்து கோவில் வடபுறம் நிகழ்ச்சிகளால் நடைபெறும். கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபம், மார்கழி மாதம் 30 நாட்களும் சிறப்பான பூஜைகள் நடைபெறும். தை மாதத்தில் மகர சங்கராந்திகள், தைப்பொங்கல் பூஜைகள், தைப்பூசம் இது பூஜைகள் நடைபெறும். பங்குனி மாதத்தில் பங்குனி உத்திர திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. எல்லா விசேஷங்களும் கார்த்திகை, சஷ்டி, தேய்பிரை, அஷ்டமிகள் இந்த பூஜைகளாக செய்து பைரவருக்கு அஷ்ட பைரவர் ஹோமங்கள்லாம் செய்து சிறப்பான முறையில் பூஜைகள் நடைபெற்று வருகின்றது. தற்போது ஒரு 2 ஆண்டுகளாக திருப்பணி வேலைகள் செய்யப்படுவதால் அந்த பூஜைகளை எல்லா சுவாமிகளாக பாலாயனம் பண்ணியிருக்கோம். சுவாமி, அம்பாள், சண்டிகேஸ்வரர் மட்டும் விட்டுட்டு பாலாயனம் பண்ணதால் அந்த பூஜைகளாக நிறுத்தி வைக்கப்பட்டு சுவாமி அம்பாளுக்கு மட்டும் பிரதோஷ பூஜைகள் மற்ற பூஜைகளாக செய்துட்ருக்குறோம். ஐயா, இப்போ கும்பாபிஷேகத்துக்கு வேலையெல்லாம் நடந்துட்டுருக்கு இல்லைங்களா? என்ன மாதிரியான தேவைகள் கோயிலுக்கு இருக்குது? அடியார்கள் என்ன மாதிரி வந்துட்டு உதவிகள் இந்த கோயிலுக்கு பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அடியார்கள்லாம் இன்னைக்கு பண்ண உதவியே பெரிய உதவி. இல்லை, நம்ம உழவார பண்ணி அடியார்கள் மக்கள், பொதுமக்கள் வந்துட்டு என்ன மாதிரி கொடுத்தா சிறப்பாக இருக்கும்? எல்லாம் அது அவங்க வந்து இந்த நிறைய வேலைகள், வெளிப்புறங்கள்லாம் சுற்று வேலைகள்லாம் இருக்குது. நுழைவு கோபுர வாசல்கள் கட்டுறதுக்கு நுழைவு வாயில் கட்டணும். முன்னால் ஒரு தாசில் தொல்லான் இருக்குது. இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் அந்த பக்கத்தில் அந்த ஓடு போட்டு அந்த பைரவர்கள்லாம் கொஞ்சம் இது பண்ணாக்கா ரொம்ப சிறப்பாக இருக்கும். பைரவர் பூஜைக்கெல்லாம் நிறைய ஜனங்கள் வருவாங்க. ஒரு மழையோ வெயிலோ இருக்கும் பொழுது தொந்தரவு இல்லாமல் எல்லாம் அமர்ந்து நல்லபடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். பின்னால் வந்து நம்ம குளிக்கிற வசதி, கழிப்பற வசதிகளாக செய்து கொடுத்தால் ரொம்ப சிறப்பாக. ஏன்னா ஆயிரக்கணக்கான பேர் திருமண நாளில் வரும்போது சிரமப்படுறாங்க. அவளுக்கெல்லாம் ஒரு இதாக இருக்கும். சாதாரணமாக ஆமாம் ஆமாம் இருக்குது, ஒரு 2 இருக்குது, சரியில்லை. அது மாதிரில செய்து கொடுத்தா அதில் என்னடா அது சாதாரண கழிப்பட வசதி கேட்குறாங்கல்ல, அதை கூட செய்து ஒரு சிறப்பு. ஒரு கோவிலில் ஒரு விளக்கமாக எடுத்து கூட்டுறா கூட சிறப்புன்னு அடியார்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். சுற்றிலையும் சூழ்நிலை ஆமாம், அதே மாதிரி ஒரு எல்லாமே ஒரு கோவிலேருந்து ஒரு குப்பை எடுத்து போட்டால் கூட அதுக்கு ஒரு இது உண்டு. அந்த ஆண்டவனுடைய இதில் அனுகிரகங்கள் நிறையா செய்திருக்கார்.
இந்த விழாக்கால் பூஜைகள் எல்லாம் நடைபெற்றது. கூடிய விரைவில் இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடைபெறும். அனைவரும் வருகிறது எல்லாம் அல்ல இறைவன் கணபரநாதரை தரிசித்து நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் மக்கள் பேரும் நீண்ட ஆயுளும் பெருட்டாக அனைவரையும் அடியேன் அழைக்கின்றேன். இன்றைய தினத்தில் இந்த சதுர்கால பைரவர் குழு மிக சிறப்பான முறையிலே இங்கே வந்து அவர்களை திருப்பணிகள் செய்தார்கள். பூஜை செய்ததை விட திருப்பணி செய்வது ரொம்ப சிறப்பு. அவர்கள் எல்லோரும் நல்லபடியாக நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் மக்கள் பேரும் நீண்ட ஆயுளோடு இருக்கணும். பெரியநாயகி சுவாமி சமேத கணபரநாத சுவாமி ஆசிரியர் அளிக்கின்றேன். வாழ்க வாழ்க. நமஸ்காரம். என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.